அடுத்ததாக இன்னொரு அற்புதமான நடிகர். அவரு சில பேர் வந்துட்டு காமெடியிலயும் கலக்குவாங்க. ஒரு சின்ன ரியாக்ஷன் குடுத்தும் படத்தோட ஃபுல் இதையே தட்டிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சிங்கம்புலி சார். அனிமல் லவர் அவரு. சிங்கம்புலி சார் நீங்க இருக்கீங்களா? இஃப் யூ ஆர் ப்ளீஸ் டு ஜாயின் அஸ். அண்ட் ஹீரோயின்ஸோடயே நம்ம இவங்களை கூப்பிட்டோம். அப்ப இவங்க வரல. ஸோ ஐ திங்க் வில் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜனனி, quickly can you join us? சார் வந்து கரெக்டா ஹீரோயின்ஸ் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓகே. டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல ஒரு சீட் போட்டு வைங்கம்மா. சிங்கம்புலி சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. உங்களுடைய வாழ்த்துக்களும் பிளெஸிங்ஸும் இந்த ட்ரெயின் படத்துக்காக அதோட சக்சஸ்க்காக கொடுங்க ப்ளீஸ். மைக் ப்ளீஸ். யார் பாது? யார் பாது? லவ் சொல்றதுக்கு ஆளே கிடையாது. சிங்கப்பூர் தான் கிடைச்சதா உனக்கு? யாரா அது? சிங்கம்புலி சார் அவரை கூப்பிடுமா மேடைக்கு? நல்லா இருக்கும் காம்பினேஷன். சார் இந்த பன்னீர் சோடா வந்து முத்தத்தை கொடுத்துட்டாரு சிங்கம்புலி சார். சார் ஒரு வார்த்தைகள் சொல்லலாமா? இல்ல முத்தம் மட்டும்தானா? இல்ல நீங்க ஐ லவ் யூ சொன்னோன்னே அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ லவ் யூ மிஸ்கின் சார். இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு ஐ லவ் யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும். சைக்கோவில் ஆக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ட்ரெயின் படத்தில் ஆக்ட் பண்ணோம். இடையில ஒரு படம், அந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கணும்னா அப்படின்னாரு, நான் நடித்தேன். என்ன பேசுறது எப்படி பேசுறது என்ன தெரியல. தொடர்ந்து நமது கலைஞர்கள் மரணம் வந்து நம்மளை பேச விடாமல் பண்ணுது. இருந்தாலும் இந்த படத்தில் ட்ரெயின் நம்ம பேசியோம். என்ன பேசுறது அப்படின்னா, இது வந்து கலைப்புலி சார், நானும் சார் படம், மிஸ்கின் சார் படம். இந்த கலைப்புலி சார், நானு சார், பாலா சார் சேர்ந்து எடுத்த மாயாவி படத்தை அந்த கம்பெனியில நம்ம கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருந்தோம். அவரு என்கிட்ட சொன்னாரு, அப்ப நான் படம் பண்ணும்போது சச்சின் ஒரு படம், தொட்டி ஜெயன் ஒரு படம், மாயாவின் ஒரு படம், அந்த 3 படம் கலைப்புலி சார் ஆபீஸ்ல அந்த 3 படமும் ஒன்னா நடந்துச்சு. அப்ப கலைப்புலி சார் தானே சார் ஆபீஸ் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்கும். அவ்வளவு பேர் வருவாங்க, அவ்வளவு பேர் போவாங்க. ஏதோ கேட்டேன், இத்தனை க்ரௌடு வேணும், அவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும்னு கேட்டேன். அதுக்கு கலைப்புலி சார் தமிழ் சார் என்கிட்ட ஒன்று சொன்னாரு, கலைப்புலி நீ சிங்கம் புலி பார்த்து பார்த்துட்டாங்க. இது ஒரு 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 சாதாரண ஒரு படத்தை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். என் சகோதரன் மிஸ்கின் சாருக்கு வந்து அவர் வந்து சைக்கோ கதையாக இருக்கட்டும், எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளவு பழகி இருக்காரு, எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இந்த இந்த சினிமாவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு சகோதரர் மிஸ்கின் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகல, ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் நான் போகிறேன். ஸோ put 50 low here, 50 75 here I mount அப்படின்னு வெளியே லென்ஸு சொல்லுவார். நான் என்ன ஏன் லென்ஸு சொல்லுவாங்க? லென்ஸ் நம்மளுக்கு வேணுமா? இல்லைண்ணே, நான் லென்ஸு கேமரா படிச்சுத்தானே நான் டைரக்ஷனே படித்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன், ஷூட்டிங் இருக்கு, ஷார்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சின்ன வேர்க்கடலையை போட்டுட்டு திருப்பி வயலின் வாசிச்சுட்டு இருக்காரு, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ணுவோம்ண்ணே, கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ படம் முடிஞ்சோடனே, ஷார்ட் முடிஞ்சோடனே என்ன செய்ய போனேன், முடிஞ்சிச்சு, நினைக்கலாமுன்னே அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை, அவங்க எல்லாரும் கை தட்டுங்க, வாழ்த்துங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுவேன்.
நாங்கள் அடுத்த படத்தில் இருக்கீங்க லண்டன் போவோம் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிற 48 போடுங்க 44 ஷர்ட் போடுங்க அந்த ஒரு ட்ரௌஸ் விடுங்க சாக்ஸ் விடுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் நடிக்கிறத கூட்டு போய் ட்ரெஸ் வாங்குவாங்கல்ல, நம்ம நடிக்கணும் அந்த படத்துல வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்க அத்தனை மாலுக்கும் கூட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, சாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த படத்துல எப்படிங்க தெரியும் ஃப்ரேம்ல இதை கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோட காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரே ஒரு பேண்ட் ஒரு சட்டை ஒரு அதை மட்டும் கொடுங்கன்னு அதை நான் எட்டு போட்டதே 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் எடுத்து போயிட்டேன். ஒரு நல்ல மனுஷன் தான் அந்த மனிதர் தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறைய படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் 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 அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போ எல்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், அவங்ககிட்ட ஒரு வாட்ச் வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார், புடி சார், தாமி சார், பௌஷியா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஜனனி நீங்க கிளம்பலாம் சார். நீங்க அவர் பேசுறப்ப எனக்கு பயமா இருக்கு என்ன பேசுறதுன்னு. டக்குனு பேசுறீங்க. நாங்க சார் வந்து இன்ட்ரோ கொடுக்க வரல, அதான் நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தா போகுது ஷோ இன்னைக்கு. பார்த்து தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போதுதான் சொன்னாரு நீ வந்து இந்த அடுத்த படத்துல நடிக்கிற அப்படின்னு. இப்ப நான் வந்து எப்படி அவரை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாருன்ற ஒரு டவுட் தானே. நான் வந்து சார் இந்த படத்தை விட சார் இந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் நேர்லயே சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த படம் இருக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. சொல்லும் போது எனக்கு என்ன அந்த கேரக்டர் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஓ அந்த கேரக்டர் அப்படின்னா கொஞ்சம் பயமா இருந்தது, எப்படி நாம பண்ணுவோமா அப்படின்னு. பட் சார் சொன்னாரு இல்ல நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவர்ல அவ்வளவு நம்பிக்கை, அவர் படம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, உடனே சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். அவ்வளோ லெஜெண்டரி அந்த படத்துல எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கணும். எனக்கு உள்ள போகும்போதே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ஆனா அந்த பயம் அவ்வளோ இருக்கிற இல்லை, உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் வச்சிருந்து எல்லாமே கேட்கறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த மாதிரிதான் செட்ல வச்சிருந்தவர். சாரா இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியா அப்படி நாங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஓகேயா கண்ணா எப்படி போறீங்க எல்லாமே ஒரு கரெக்டா கேர்ஃபுல்லா எங்களை வீட்டை அனுப்புறதுல இருந்து எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. இந்த படத்துல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணிருக்கணும். இந்த படம் நல்லா வருவா வெற்றிகரமா வரும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்றேன். தேங்க்யூ ஜனனி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு தடவை பேசிட்டு மறந்துட்டேன், அதை வந்து திருப்பி இன்னும் ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றது அது அநாகரிகமான விஷயம். ஆனால் இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். ஆண்டவன் கட்டளை. சகோதரன் விஜய் சேதுபதி சேதுவிட பண்ணேன், அதுக்கப்புறம் கற்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் மகாராஜா பண்ணேன். இந்த படமும் நான் பண்ணியிருக்கேன். என் நம்பிக்கை இது இன்னொரு மிகப்பெரிய வெற்றி வெற்றி வெற்றி. ஐ லவ் சேது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. விஜய் சேதுபதி சார் திரையில பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸா அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கலாம். அவரோட பழகினதுக்கு அப்புறம் அவர் மேல அதிகபட்சமான மரியாதை கண்டிப்பா உருவாகியே ஆகும். அப்படி ஆகாதவங்க இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன்.
speciality. As an actor, we all look up to him. I think நீங்க எல்லாருமே you've learned so much. All the girls said that. That shows அவர் எவ்வளவு protective-ஆ வச்சுக்கிறாங்கன்னு. ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. Please. ஐ லவ் யூ முத்து என்ற காட்டான் சேது ஐ லவ் யூ. Thank you. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக மேடைக்கு நம்ம அழைக்க போறது நம்ம மிஸ்கின் சார் உடைய முதல் மிஸ்டர் நரேன் அவர்களை வந்து அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் அடுத்ததாக தமிழ் மற்றும் தெலுங்குல இருந்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் பிரிகன் அருண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் அவரை தொடர்ந்து கணேஷ் வெங்கட்ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ரோஹன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் அவரை தொடர்ந்து அன்பு ராஜா அவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ரோஹன் அவர்களும் அன்பு ராஜா சார் அவர்களும் மேடைக்கு வழங்கும். ஓகே, அவங்க வரட்டும். Can we start off with Naren sir? Why don't we start off with you? You have a very special relationship with Mishkin sir, அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ. So நீங்க சொல்லுங்க. நரேன் லைட்டா ஷோ போர் அடிக்குதுடா, கொஞ்சம் ஏதாவது சொல்றா டேய். கசகசன்னு போகுது, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்க. யாராவது டான்ஸ் வந்து ஆடுங்க, மஞ்சள் கலர் சாரி கட்டி வந்து. சார் நீங்க டக்கு ஜிம்ல ஏதாவது ஒரு மெட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆடிடுவாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் தானே, அவரே மெட்டு கொடுப்பாரு. நான் வந்துப்பா, ரொம்ப போர் அடிக்குது மத்த எனக்கு. இந்த நிகழ்ச்சி மூன்றாவது ஆங்கர் கலவரையோ. ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதியோட அது பெரிய ஹிட். அதுக்கப்புறம் 100 ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போ நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசா கமர்ஷியலா ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இல்லைச்சா படம் பண்ண போறேன், எனக்கு புரியல. இல்ல நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோட ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேற மாதிரி படங்கள் பண்ணணும்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணாம்னு சொன்னார் அவரு. நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த கமர்ஷியலா நம்ம ஒரு அதை நோக்கி போவோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட் கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனா இவர் வந்து அதோட ஒரு ப்ரூவ் பண்ணாரு. இன்னொரு வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுல இருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாய ஆக்டிவிட்டி எல்லாம் வந்தது. நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன் மச்சா டூ a film with a bigger star. ஒருவேளை நாங்க ஒன்னா ஆரம்பிச்சதுனாலும் தெரியல, அவரோட வெற்றிக்கும் போது அவரோட சக்சஸ் வந்து எனக்கு ஒரு சக்சஸ் மாதிரி, எனக்கு ஒரு பிளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்ப இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைபதி ராணேஸ்வர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலா இருந்து இந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமா என்ன மச்சா சார் நான் ஒண்ணு கேட்கவா சார்? இல்ல அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் போனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்க கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியா இருப்போம். ஓ சாரி சார், அவன் கேரளால பிஸியா இருப்பான், நான் தமிழ்நாட்டுல பிஸியா இருப்பேன்மா. மன்னிச்சிடுங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேல சீரியஸ் ஆயிடுவாங்க. ஓகே சார். வித்தியாசமா எதுவும் இல்ல. அன்னைக்கு ரொம்ப தெளிவா இருந்தாரு, இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு. அன்னைக்கும் வந்து கேசரிதாஸ் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடா இருக்கும், ரொம்ப சத்தமா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்ல, அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சார் மட்டும் மிட் நைட் போன் பண்ணுவாரு எனக்கு, ஒரு 11 மணிக்கு போன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடும்போது போர் அடிக்கும்.
கேள்வி அது இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல? ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான். sorry, இப்ப சொல்லி sorry, நல்லா sorry. ரொம்ப அழகா. Sorry. Thank you, Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run எஸ், non-stop. Thank you. தேங்க்யூ. அப்ப மிச்சம் 3 பேருக்கும் என்னோட கேள்வி அதான். சார் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி அவர் சூப்பர் டைரக்டர், இது சூப்பர் படம், இது பிளாக் பஸ்டர், இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ நீங்க வந்து அவரோட பர்சனலா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க பார்த்து என்ன வியந்து, இவர் யாரு, எப்படிப்பட்டவர், இவருடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வியந்த ஏதாவது ஒரு தருணம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆனா வியந்து ஆனா கம்மியா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இப்பவே லைட்டா சொல்லுங்க. Yeah. சார் எனக்கு ஃப்ளோவா போய்கிட்டு எனக்கு சொல்றது விட ஒரு ஒரு தரட்டிக்கெட் ரிக்வெஸ்ட் தான் இருக்கு சார், ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட். அதாவது உட்லாண்ட்ஸ் தியேட்டர்ல 5ஆவது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் போய் பார்த்தோம் சார். அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கண்ணதாசன் காரக்குடி. இந்த படத்துல வேற நீங்க மியூசிக் பண்ணிருக்கீங்க, பாடுறீங்க, மியூசிக் ஷோ எல்லாம் வர்றீங்க. ஒரு தடவை பாட்டு பாடினீங்கன்னா அவரும் இருக்காரு, நாங்களும் ஒரு ஒரு 15 மொமெண்ட்டை முடிச்சிருவோம். அதெல்லாம் சரளமா பாட்டாரு. இல்ல டேய் குர்ரா அவன். ஆனா நீங்க கேட்கும் விளம்பரம் அதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கான்செப்டே இருக்கு. ஒரு கிராமத்துல மாடு பத்திரக்கு குச்சி வேணும்பாங்க. அது மாதிரி இப்ப வந்து தட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே ஆக்சுவலா. ஓகே ஓகே சார், டக்குனு சரியா? Don't miss. கமான் கமான். இல்ல ட்ரெயின் படத்துல நான் சார் பத்தி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இது வெரி விஷுவல் டைரக்டர். சோ இதுல வந்து ட்ரெயின் இஸ் வெரி ரொம்ப காம்பாக்டா இருக்கும்ல. ஆமா. என்ன ஃப்ரேம் வைக்க முடியும், திடீர்னு சார் வந்து படுத்துடுவாரு, இங்க ஃப்ரேம் வைங்க இங்க. சோ ஹி இம்ப்ரோவைஸ் சோ மச், தட் வாஸ் அமேசிங். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் முடிச்சிட்டு வந்து அங்க மியூசிக் கம்போசிஷன் நடக்கும். ஓஹோ. இன்வால்வ்மெண்ட், வாட் இஸ் இன்வால்வ்மெண்ட் அவர் பார்த்து இட் வாஸ் a beautiful learning experience. and not just மிஸ்கின் சார், அவரோட ட்ரேட் வந்து அவரோட டீம்ல ஒவ்வொரு ஏடிக்கு ஒட்டிடுச்சு. I think everybody, even Fazia madam, their team, so it was a very collaborative experience. and thank you for the learning experience sir. தேங்க் யூ கணேஷ் சார். அன்புராஜ் சார் நீங்க. அன்புராஜ் வந்து இந்த படத்துல வந்து சம்மந்தமே கிடையாது, அவன் ஆக்டே கிடையாது. யா. அன்புராஜ் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ சார்? ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு வந்து பிலாசபர் அவன். ஓகே. மோஸ்ட் நான் என் லைஃப்ல வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆக்சுவலி. அவர் வந்து வீரப்பனோட ஒரு 4.5 வருஷம் இருந்தாரு, அதனால 22 வருஷம் ஜெயில இருந்தாரு. வீரப்பனோட இந்த 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சோல் இதுதான். இப்ப நவ் ஹி இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். Whatever he does, he always does good for it. That deserves elevation. Great man. I'm very படத்துல வந்து ஒரு மனசாட்சி கேரக்டர் தேவைப்படுச்சு. படத்துல ஒரு மனசாட்சி தேவைப்படுச்சு. ஆக்சுவலி he is doing as a மனசாட்சி. Few words. வணக்கம். நான் ஒரு பழங்குடி கிராமத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அண்ணன் கூப்பிட்டாரு, எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. ஆனா நான் ஒரு ட்ரைபல் வில்லேஜ்ல வேலை செஞ்சுட்டு நீ கிளம்பி சென்னைக்கு அப்படின்னாரு. அப்படிதான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். இந்த படம் வந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்திய மக்களுடைய இந்திய மக்களுடைய மேன்மைகளை பேசக்கூடிய மிக முக்கியமான படமா இருக்குன்னு நான் பலமா நம்புறேன். நான் அதுவும் சேதனை வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு சிறந்த மனித நேயத்தையும் மனித பண்புகளையும் மனித மேன்மைகளையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமா இருக்குன்னு நான் பலமா நம்புறேன். அதுல நானும் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. Thank you so much gentlemen. Please take a seat. ரொம்ப நன்றி. Sir, why don't you stay back? Yeah. Thank you. Thank you. Thank you sir. Thank you. Thank you. Thank you Anbu sir. Thank you.